வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐசுவரியம் யாவும் அழித்திட்டாலும், ஆதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு பாளையத்திற்கு புறம்பே. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13. ஏழ்மை, வேற்று மனப்பான்மை, அருவருக்கத்தக்க வியாதிகள், எழுந்திருக்க முடியாதபடி பாவத்துக்குள் விழுந்து விடுகின்ற நிலைமைகள், கெட்ட பழக்கங்கள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட எத்தனை மக்கள் சமுதாயத்திலும் சிறைச்சாலைகளிலும் ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை குறித்து நமது மனநிலைமை என்ன? சுயநலத்தோடு வாழவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அன்று குஷ்டரோகிகள் சுத்தமடையும் வரை சமுதாயத்திற்குள் வராமல் தடுக்கப்பட்டனர். அன்றைய மத தலைவர்களோ வியாதிப்பட்டவர்களின் உள்ளம் உடையும் வண்ணம் அவர்களை ஒதுக்கியே வைத்தனர். ஆனால் அப்படிப்பட்டவர்களை இயேசு தொட்டார். தீட்டான ஸ்திரீ தம் வஸ்திரத்தை தொட இடமளித்தார். அதட்டப்பட்ட கண் தெரியாத பிச்சைக்காரனை இயேசு தம்மிடம் அழைத்து பார்வை கொடுத்தார். விபச்சாரத்தில் பிடிபட்டவளையும் அப்பாவத்திலிருந்து விடுவித்து புதுவாழ்வு கொடுத்தார். ஆனால் சமுதாயத்தில் வாழக்கூடாது என்று தள்ளப்பட்டவர்களுக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவோ பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டார். பாளையத்திற்கு புறம்பே என்பது அசுத்தத்திற்கு சமம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி மலையும் எருசலேமின் எல்லையில் ஒரு ஒதுக்குப்புறத்திலே தானே இருந்தது. பாளையத்திற்கு புறம்பாக்கப்பட்டவர்களை தேடிச் சென்றவர் இயேசு. இறுதியில் தாமே புறம்பாக்கப்பட்டு நிந்தைகளை அனுபவித்தார். அந்த இயேசு எங்கே? நாம் எங்கே? நான் இயேசுவின் பிள்ளையானால் அவர் இல்லாத இடத்தில் எனக்கு என்ன இருக்கிறது? பாளையத்தினுள் பாடி கழிக்க அல்ல, பாளையத்திற்கு புறம்பே ஆண்டவரோட பாடுபட புறப்பட வேண்டிய அவசியத்தை நாம் மறக்கலாமா? இன்று நாம் ஒன்றை தெரிந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறோம். பாளையத்திற்கு உள்ளேயா புறம்பேயா? சமுதாய மேன்மையா பாவிகளுடன் பாடுபடும் கிறிஸ்துவா? லெந்து நாட்களில் மட்டும் கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூர்ந்து பின்பு அதை குறித்த சிந்தனைகளற்று காணப்படுகிறோமா? நாம் முதலில் கிறிஸ்துவுடன் பாடனுபவிக்க நமக்கு தடையாயிருப்பவற்றை இனம் கண்டு அழித்து விடுவோம். சுய கௌரவம், மதிப்பு இவற்றை தள்ளிவிட்டு பாளையத்திற்கு புறம்பே பாடுபடும் மக்களிடம் செல்ல புறப்படுவோமாக. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 12. ஜெபம் செய்வோமா? எங்களை தேடி வந்த இயேசுவே, பாளையத்திற்கு புறம்பே பாடுபடும் மக்களிடம் நாங்கள் புறப்பட்டு செல்லவும் அதற்கு தடையாயிருக்கிற காரியங்களை தள்ளிவிடவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.